மேஷ ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? சோ அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது? ஏன்னா அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க ஒருவேளை மேஷ ராசியில நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கீங்க, இல்ல நீங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, என்ன மாதிரி தாக்கம் இருக்கு? இதுல எவ்வளவு சதவீதம் நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் சூப்பராவே இருக்கு. இப்ப நீங்க வந்து மேஷராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா 90% நல்லாவே இருக்கு. ஏன்னா அஸ்வினி அப்படின்றது கேதுவோட நட்சத்திரம். சோ 90% விழுக்காடு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அதிரடியான மாற்றங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் சூப்பரா இருக்கும். சுக்கிரன் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருக்காரு. ஓகேங்களா? 85% நல்லா இருக்கும். எடுத்த காரியம் பெருமளவு வெற்றியா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கும்போது கார்த்திகை சூரியனோட ஒரு நட்சத்திரம். இந்த சூரியன் வந்து பாருங்களேன், இந்த ஒரு ராசிக்கு மிகவும் யோகாதிபதி. சோ யோகாதிபதி எந்த அளவுக்கு கெடுக்க முடியாது. 90% வந்து நல்லாவே இருக்கு. மொத்தத்துல மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். விரைய செலவுகளை கட் பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய ஆன்மீக பாதையை கொண்டு போறதுக்கான வழிதான் அடுத்த ஒரு வருஷம்.